ஹலோ மக்கள், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சூப்பரான சுண்டக்கடலை கிரேவி தான் பார்க்க போகிறோம். குருமா, சுண்டக்கடலை குருமா. ஸோ எப்படி வைக்கிறது வாங்க பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். சுண்டக்கடலை குழம்பு வந்து ஏற்கனவே நான் வந்து வெஜிடபிள்லாம் போட்டு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதையும் பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம வந்து சுண்டக்கடலை வந்து ஒரு நாள் நைட்டே வந்து ஊற போட்டு வச்சுருந்தோம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து சட்டியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம் வாங்க. அது ஒரு பக்கமாக வேகட்டும். அதில் மசாலா, உப்பு, ஸோ எல்லாம் வந்து ஜீரகப்பொடி, மஞ்சள் பொடி, மல்லிகைப்பொடி எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம். இப்போ அதுக்கு தாளிப்பு போடணும். ஸோ இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து தாளித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ஒரு பக்கம் வேகும்போது நம்ம வந்து அதில் வந்து வெஜிடபிள், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, ஸோ குருமாவுக்கு தேவையானது அதுவும் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து வேகும்போது நம்ம கொஞ்சோண்டு வந்து பச்சை மிளகா, கொஞ்சம் தக்காளி போட்டிருக்கோம். ஸோ அது கூட வந்து குருமாவுக்கு கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். ஸோ வெந்த பிறகு ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம வந்து குருமா தாளிக்கிறதுக்காண்டி வந்து தாளி போட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து நம்ம சோம்பு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோம்பு, சீரகம், கடுகு, மிளகு, ஸோ எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் இப்போ வந்து இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா வந்து 2ஆக கீறி போட்டிருக்கோம். ஸோ இது மாதிரி போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கணும். வதக்கி முடிச்சுட்டு வதக்குவோம். அதுக்கப்புறம் வதக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நல்லா வதங்க விட்டு தக்காளி சேர்க்கணும். ஸோ தக்காளி சேர்க்கும்போது நம்ம வந்து அதில் வந்து மசாலா போட்டுக்குவோம். மசாலா வந்து நம்ம வந்து என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோம்னாக்கா, இதில் வந்து குருமாவுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்குவாங்க. தக்காளி போட்டோம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு ஸோ மசாலா வந்து மசாலா தான் மெயின் குருமாவுக்கு. நீங்கள் வந்து இதுக்குன்னு தனியாக வந்து சென்னா மசாலான்னு விற்கும். ஸோ அது போடுறத விட கொஞ்சோன்னு வந்து நீங்கள் வந்து லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா போடுங்க. செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். போட்டு பாருங்கள். 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா இந்த மாதிரி கொண்டக்கடலை குருமாவுக்கு சேர்த்து பாருங்கள். செம்மையாக இருக்கும். கொண்டக்கடலை வேக வைக்கும்போதே வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் எல்லாம் போட்டு வேக வச்சிட்டோம். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நம்ம வந்து இதை தாளித்து போட்டு ஸோ மசாலா வந்து நம்ம அதான் போடுறோம். 2 ஸ்பூனு சிக்கன் மசாலா, 1 ஸ்பூனு மிளகாப்பொடி, கொஞ்சோன்னு வந்து மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் இப்போ வந்து 2 ஸ்பூன் உப்பு போடுறோம். ஸோ அதுலேயும் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் 2 ஸ்பூனு. ஸோ பாக்கி இதில் 2 ஸ்பூன் உப்பு போடுறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சோன்னு வந்து இதில் வந்து மசாலா சேர்க்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், சோம்பு சீரக பவுட்ரு, ஒரே 1 ஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் மட்டும், ஏன்னா அளவு தெரியாது உங்களுக்கு எப்படி போடணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸ்பூன் கணக்காக. 2 ஸ்பூனு சிக்கன் மசாலா பவுட்ரு, 1 ஸ்பூனு மிளகாத்தூள் பவுட்ரு, ஸோ அதில் பாதி கொஞ்சோன்னு வந்து பாதி ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, பாதி ஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி, பாதி ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி. இவ்வளவு போதும். மிளகுத்தூள் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா வேணாம். மிளகுத்தூள் வந்து அவ்வளோ பாதிலாம் சேர்க்க வேண்டியதில்லை, காரம் ரொம்ப ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும். உப்பு வந்து நான் வந்து வேக வைக்கும்போது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் கொண்டக்கடலையில். ஸோ இதில் வந்து நான் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து வேக வச்ச தண்ணியை தான் இதில் வந்து மசாலா போட்டு கிண்டிட்டு, வேக வச்ச தண்ணி கொண்டக்கடலை தண்ணி வேக வச்சு தான் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி கிண்டுறோம். அப்போ வந்து மசாலா போட்டு வதக்கினதில்ல. இப்போ இதை தூக்கி கொண்டக்கடலையிலே ஊற்றி கிண்ட போகிறோம். பாருங்கள், கொண்டக்கடலை வேக வச்சுட்டோம். வேக வச்சதில் எடுத்து ஸோ அதுலேயே வந்து ரிட்டன் ஊற்றுறோம். ஸோ ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு ஸோ கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கொதித்த பிறகு ஸோ நம்ம எடுத்து இறக்கிடுவோம். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சு. செம்மையாக இருந்தால் பாருங்கள் கொண்டக்கடலை. இதுதான் வந்து சுண்டக்கடலை குருமா. செம்மையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ தேங்காய் அரைச்சி ஊற்றிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா செம்மையாக பயங்கரமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நன்றி. நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணாமலே வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இஞ்சி பூண்டு நிறையா போட்டு சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. ஓகே மக்களே, நன்றி. பாய் எல்லாருக்கும்.